Hi everybody, welcome to our Be Healthy Hub channel. என்னோட பேர் அன்பராஜ். நான் ஒரு வெல்னஸ் கோச். நான் ஆரோக்கியத்தை பற்றியும் உணவை பற்றியும் உடற்பயிற்சி பற்றியும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பானம், அந்த பானம் சாப்பிட்டா கை கால் வலியெல்லாம் நீங்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம், தலைமுடிகள், பல்கள், நகங்கள் இது எல்லாமே ரொம்ப அழகாகவும் அண்ட் ரொம்ப முக்கியமானது இடை ஏறாமல் இருக்கும், இடை பராமரிக்கிறதுக்கும் உதவும் அப்படின்ற ஒரு பானம் இருக்கா? அப்படின்ற ஒரு பானத்தை பற்றி பார்க்கணுமா? வாங்க போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பானம் தான் டீ. ஸோ இந்த டீயை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ காஃபியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட ஹிஸ்ட்ரியை ரொம்ப எஸ்டாப்ளிஷாக நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு டீயை பற்றி சுருக்கமாக அதோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் அதோட நற்குணங்களை பற்றியும் அதிகமாக உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் வந்தேன். இப்போ இந்த டீ எப்படி வந்துச்சு, எப்படி உருவாகுச்சு அப்படின்ற கதையை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சீனாவோட பானம் தான் டீன்னு சொல்லுவாங்க. ஒரு துறவி வந்து சுடுதண்ணியை வச்சிருக்காரு, அந்த சுடுதண்ணியில் வந்து ஒரு இலைகள் வந்து விழுந்துருச்சு, அதை அவர் தெரியாமல் அதை எடுத்து போட்டு சாப்பிட்டாரு, அதான் முதல் டீன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரவங்க ஒரு முக்கியமான ஒரு பதிவில் அவங்களே வெள்ளைக்காரங்க எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து டீயை வந்து இந்தியாவில் தான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா, அசாம் மாநிலத்தில் பழங்குடியினர் வந்து ஒரு வகையான இலையை பறித்து அதை வந்து குளிர்லையும் வெயில்லையும் காய வச்சு பூண்டோடு சேர்த்து எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு மருந்தாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுதான் முதல் டீ. அதை இங்கே வந்து நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை ஆண்டோன்னு அதையே வந்து எஸ்டாப்ளிஷ் அவங்க பண்ணி அதை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி, கொடைக்கானல், கேரளா அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து டீ இலை அவங்க வந்து பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணதாகவும் ஒரு பதிவில் அவங்களே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு டீயை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய நற்குணங்களை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக நல்லா இல்லாத விஷயம் பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டீயை வந்து டீயாக மட்டும்தான் குடிக்கணும். அதில் பாலை வந்து கலந்து குடிக்கக்கூடாது. பாலாக தான் குடிக்கணும். சர்க்கரை கண்டிப்பாக போடக்கூடாது. இது ரெண்டு பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம், புதுசாக பார்க்காதவங்க. ஸோ இந்த டீ எதெல்லாம் நல்லா இல்லாத டீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கப் டீ எடுங்க, ஒரு பேப்பர் கப்பில் அந்த டீ வந்து அந்த சாயெல்லாம் ஒட்டிச்சு அப்படின்னா நல்லா இல்லாத டீ. அதை ஒதுக்கிடுங்கள கீழே போட்டுருங்க. நீங்கள் குப்பையில் அந்த கப்பை மட்டும் கிடையாது, அதுக்காக டீ பேக்கே வந்து நீங்கள் தாராளமாக போட்டுடலாம். ஏன்னா டீயில் வந்து சாயம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த சாயம் நம்மளோட இன்னர் ஆர்கனுக்குள்ளே போச்சு அப்படின்னா அது ரொம்ப பேட், ரொம்ப ப்ராப்ளம். அது வந்து நமக்கு வந்து கேன்சர் வரைக்கும், குடல் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் சாயங்கள் இல்லாத ஒரு டீயாக, நல்ல டீயாக நீங்கள் குடிக்கணும். இன்கேஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம், டீ கடைகள்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்டு ரிலேஷன் வீட்டில் போகும்போது டீ குடிக்கும்போது சட்டையிலலாம் ஒரு ஒயிட் ஷர்ட்டில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து துவைக்கிறது கூட கஷ்டமாகும். ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது. சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, வெள்ளை சர்க்கரை, அந்த சர்க்கரையை போட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டீ கரெலாம் போயிடும். ஏன்னா அவ்வளோ ரொம்ப கெமிக்கல் வந்து அந்த சர்க்கரையில் இருக்குது. அதுக்கு மட்டும் நீங்கள் அந்த சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம நல்ல டீயை பற்றி நம்ம பார்க்கணும். எந்தெந்த டீ தான் நல்ல டீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ரெக்கமெண்ட் என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ 3 வகையான டீ நல்ல டீ. ஒன்று என்ன, க்ரீன் டீ, இன்னொன்று பிளாக் டீ, இன்னொன்று ஹெர்பல் டீ. ஸோ இது க்ரீன் டீனா என்ன அப்படின்னா, பச்சை அந்த டீயை வந்துட்டு அப்படியே நேராக பறித்து கொடுப்பாங்க, அது வந்து க்ரீன் டீ. பிளாக் டீனா என்னென்னா, அதை ஃபயர் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க, அதுதான் பிளாக் டீ. ஹெர்பல் டீனா என்ன அப்படின்னா, க்ரீன் டீலையும் பிளாக் டீலையும் இருக்கும் நல்ல குணங்களை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து ஹெர்பல் டீ. உங்களுக்கு தெரியும், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொரோனாக்கு ரொம்ப மருந்தாக இருக்கிறது மூலிகை டீன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகையான டீ. ஸோ நம்ம இந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த 3 டீயை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு பிக்கோ இருக்கணும். இது ரெண்டுமே வந்து ஒரு மூலிகையெல்லாம் கிடையாதுங்க. இது ரெண்டுமே ஒரு சிம்பிள். அதாவது ஆரஞ்சு பிக்கோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலை கொழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேப்பலை கொழுந்துல தான் அதோட சத்துக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த டீயோட இலையில வந்து ஃபர்ஸ்ட் லீஃப், செகண்ட் லீஃப்ல மட்டும்தான் அந்த சத்துக்கள் இருக்கும். அந்த சத்துக்கள் இருக்கிற அந்த ஆரஞ்சு பிக்கோ இருக்கிற டீ நல்ல டீ.
ஸோ அது மாதிரி இருக்கிற டீ எது நீங்கள் செலக்ட் அந்த மூணாவது நான் சொன்ன அந்த ஹெர்பல் டீ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ஒரு கம்பெனியோட டீ வந்து 14 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட ரிசல்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் அந்த டீயோட பேரை நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு நற்செய்தியை மட்டும் பரப்புறதுக்கான ஒரு சேனல், ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு சேனல் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் கமெண்ட் வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீ என்னத்துக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் என்னென்னா, இப்போ இரும்பு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ திடமாத்துறது இரும்பு. அந்த இரும்பு அப்படியே போட்டால் என்ன ஆகுங்க, துரு பிடிச்சிடும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு ஆப்பிளை கட் பண்ணி நம்ம வந்து ஹாலில் வச்சோம்னா என்ன ஆகும்னா அந்த ஆப்பிள் வந்து கருத்துரும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்றதால தான். இந்த இரும்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது துரு பிடிக்காமல் இருக்கணும்னா பெயிண்ட் அடித்து வைக்கணும். ஸோ இந்த ஆப்பிள் வந்து கருக்காமல் இருக்கணும்னா அது ஒரு லெமன் வந்து தடை வச்சிங்கன்னா அது கருக்காமல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நம்மளோட இன்னர்லையும் நம்ம அவுட்டரையும் நம்ம பண்ண முடியாது, பெயிண்ட் அடிக்க முடியாது, லெமன் வச்சு தேய்க்க முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து டீ குடிக்கிறோம். அந்த டீ குடிக்கும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட செல்ஸுங்களை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாக்குது. ஒரு நேரத்தில் வந்து ஒரு சுண்டு இப்படி சுண்டணும் அப்படின்னா லட்சக்கணக்கான செல்ஸ் பிறக்கும் இறக்கும். அந்த இறந்த செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிறக்கிற செல்ஸ் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரிபடி நம்மளோட செல்ஸை வந்து பாதுகாக்குது. அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பற்கள் நல்லா இருக்கிறது, ஹேர் நல்லா இருக்கும், ஹேர் ஃபாலிங் இல்லாமல் இருக்கும், அந்த நகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு டீயை குடிக்கிறது தான் காரணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நற்குணங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கை கால் மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கும் ஒரு காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு டீங்கள் தான் அர்த்தம். டீ தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீயில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டா வந்து வெயிட் ஏறுமா அப்படின்னு ஆமாம். நார்மலாக இருக்கிற அந்த பாலும் சர்க்கரையும் கலந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ml கப் வந்துட்டு 150 கிராம் 150 கலோரிஸ் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5 டீ 6 டீ எடுக்கிறவங்கலாம் வந்து ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே அது எக்ஸஸாக தான். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கான கேலரிஸ் அதில் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரியான க்ரீன் டீ குடிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ அது உங்களோட பிரியம், உங்களோட சீரியஸ்னஸை பொறுத்து இருக்கு. 7000 கேலரிஸ்லேருந்து 9000 கேலரிஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு டீனால் மட்டும் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா 1 கிலோ ஏறாமல் பார்த்துக்கலாம், இல்லை 1 கிலோ குறைக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெத்தடுன்னு நம்ம சொல்லலாம். அந்த டீலையும் காஃபிலையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெஃபைன் இருக்குன்னு சொல்லுவாங்க. கெஃபைன்றது வந்து தனியாக வந்து ஒரு கெமிக்கல் கிடையாது. கெஃபைன்றது வந்து காஃபியோட விதைகள், காஃபியோட கொட்டையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் கெஃபைன். அந்த கெஃபைன் நமக்கு ரொம்ப அவசியம், ஏன்னா நம்மளோட மென்டல் அனாலிசிஸ்க்கு அவசியம். ஆனால் அளவோடு நம்ம எடுத்துக்கணுன்றது தான் முக்கியம். அது எவ்வளோ அளவுன்றத அந்த பின்னாடி அந்த இன்கிரீடியன்ட்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. சரி, நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சர்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம் கெஃபைன்ல இருந்து ஒரு நாளைக்கு வந்து 300 மில்லிகிராம் கெஃபைனுக்குள்ளே நீங்கள் சாப்பிடலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து சாப்பிடக்கூடாது, அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் சாப்பிடக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் லெவல் வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல டீ குடிச்சிங்க, கெஃபைனும் கரெக்டான லெவலில் கேலரிஸும் கம்மியான லெவலில் இருக்கிற ஒரு டீ எல்லாம் நீங்கள் நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயதான தோற்றம் வந்து வரும் பாருங்க, அதை குறைச்சி ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ்ல இருந்து ஹெல்த்தி ஏஜிங் ப்ராசஸ்ல வரும் அப்படின்றதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ஆஃப்டர் பிஃபோர் ஃபோட்டோ இருக்கும். அதில் ஆஃப்டர் பிஃபோர் ஃபோட்டோ அப்படின்னா என்னோட பிஃபோர் ஃபோட்டோ முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அதோட வயசுன்னு கீழே போட்டிருப்பேன், நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதில் என்னோட கலர் நீங்கள் பாருங்கள், அதுதான் என்னோட ஒரிஜினல் கலர். நான் வந்து அந்த வயசில் இருக்கும்போது இருந்த கலர். அதுக்கப்புறமா 14 வருஷம் நான் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவும் இந்த மாதிரியான டீ எடுத்துகிட்டு இருக்கிறோட விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்கேன். அது பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ் நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அது என்ன சைக்கிளிங் போனப்போ நான் எடுத்த ஃபோட்டோ. நான் லைவாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க, இல்லை நான் சொல்ல வரல. இருந்தாலும் லைவாக எடுக்கும்போது அந்த லைட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலராக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து நான் ஒரு சைக்கிளிங் போகும்போது எடுத்த ஃபோட்டோ. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் சைக்கிளிங் நான் போயிட்டு வந்தேன். அப்போ வந்து ஒரு 40வது கிலோமீட்டரில் வந்து நிறுத்தி எடுத்தது. அந்த தூசி எல்லாமே மண்ணில் கொஞ்சம் இருக்கும், அதோடு எடுத்தது தான் அந்த ஃபோட்டோ. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டை அடிக்கிறதுலாம் கிடையாது, நான் வந்து மருதாணி யூஸ் பண்ணுறேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீசையிலையும் தாடிலையும் வெள்ளை முடிகள்லாம் இருக்க தான் செய்யும். பட்டு நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மருதாணிகள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற இந்த லைவ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த லைவ் எக்ஸாம்பிள் என்னென்னா என்னோட எக்ஸாம்பிள். இதை நான் ப்ரமோட்டுக்காக நான் சொல்கிறதில்ல, நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்களை எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணுறதுக்காக சொல்ல வரேன். ஸோ நல்ல டீயை அளவுக்கு மினிதால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அளவோட எந்த ஒரு உணவை எடுத்துட்டு ஆரோக்கியமான உணவாக நீங்கள் தேடி நீங்கள் போனீங்க அப்படின்னா
நம்மள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இந்த நல்ல ஒரு வெரி குட் மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அடுத்த ஒரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.